ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய பார்க்க போகிறோம். எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இலக்கியாவும் ஜானகியும் பார்த்திங்கன்னா, நம்ம குடும்பத்தில் இப்போ நேரமே சரியில்லை. இலக்கியா நம்ம ஜோசியரை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, நம்ம போகலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய கௌதம் சார் கையில் நம்ம இலக்கிய நானும் அத்தையும் இப்படி தான் ஜோசியரை பார்க்க போகிறோம். போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம வீட்டில் ஏகப்பட்ட அசம்பாவிதம் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த அஞ்சலி ஆஃபீஸில் கொள்ளையடிச்சது. இப்போ அவள் போலி கர்ப்பன்றதை நம்ம நிரூபித்த வரைக்குமே நேரம் நமக்கு சுத்தமாக சரியில்லை. அதனால் நம்ம ஜோசியரை பார்த்து ஒரு வாட்டி எப்படி இருக்குது நேரம் அப்படின்றது கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி இலக்கியா, நீ அம்மா கூட போயிட்டு வா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கௌதம் சார் சொல்கிறாங்க. நம்மளுடைய இலக்கியாவும் நம்மளுடைய ஜானகியும் பற்றி 2 பேரும் ஜோசியர்கார் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஜோசியர் என்ன சொல்கிறாங்கன்னா, வாங்கம்மா என்ன மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு, வீட்டில் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். இலக்கியா சொன்னான். கேட்டதுக்கே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. நீங்கள்லாம் அதெல்லாம் எப்படி தான் தாங்கினீங்களோ தெரில. எதுக்கு இந்த அஞ்சலி இப்படி பொய் சொல்லி எல்லோரும் ஏமாத்துறான்னு தெரில. ஆனால் நான் கணிச்சேன், கண்டிப்பாக இந்த குடும்பத்துக்கு வாரிசுன்னு வந்தால் அது இலக்கியாவால் மட்டும்தான் வாரிசு வரும் அப்படின்றத நான் கணிச்சேன். இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரு வேளை ஜாதகம் நான் சொன்னாலே பொய்யா இருக்கும். அந்த அஞ்சலி கர்ப்பமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா, அதனால் நான் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்படி தாங்க உங்களுக்கே எல்லாம் விஷயம் தெரிஞ்சிருக்கு. இதுக்கு மேலேயாவது எங்களுடைய நேரம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஜோசியர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கௌதமுக்கும் இலக்கியாவுக்கு நேரம் ரொம்பவுமே நல்லா இருக்குது. அவங்க சீக்கிரமாக ஒரு பேரனோ பேத்தியோ உங்களுக்கு கண்டிப்பாக பேத்து தருவாங்க. அதே மாதிரி ஒரு அசம்பாவிதம் கண்டிப்பாக நடக்கும். இந்த அஞ்சலி பண்ண பிரச்சனையால் பார்த்தீங்கன்னா, கார்த்தி ரொம்ப மனதளவு பாதிச்சிருப்பான். அவன் ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுக்க ரொம்பவுமே வாய்ப்பு இருக்குது. அவனை நீங்கள் கண்காணிச்சே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. என்ன ஜோசியர் இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போகிறீங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்றது கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை. அவன் அவள் அப்படி ஒன்றும் தப்பான முடிவு எடுக்கிறாள், மீறி எடுத்தாங்கன்னா அந்தளவுக்கு உயிருக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி தான் அந்த ஆபத்து இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜோசியர் சொல்கிறாங்க. நம்மளுடைய ஜானகி பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே நம்ம இலக்கியாவை கூப்பிட்டு போகிறாங்க. நான் என்னாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா விழுங்கத்தை அதெல்லாம் நாம் பார்த்துக்கலாம், கார்த்திக் ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ஜோசியர் சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார்கள் நம்ம இலக்கியா சொன்னது பார்த்திங்கன்னா, அவர் சொன்னது கரெக்ட் தான். கண்டிப்பாக கார்த்தி அவன் ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்கான். அவன் நம்ம கண்காணிப்பில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்றது சொல்கிறாங்க. கார்த்திக் எதுவுமே ஆகக்கூடாதுன்னு ஜோசியர் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கும் நம்மளுடைய கௌதமுக்கு ஒரு குட்டி கௌதமும் குட்டி இலக்கியாவும் பிறந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாது மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.